பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எங்களுடைய செஷன் அல் முதக்கர் வல் முஅன்னஸ், ஆண்பால் பெண்பால், முதக்கர் வல் முஅன்னஸ். 9வது பாடம் அரபிய பைனேதைக்கில் நாங்கள் எடுத்த சட்டம். 9வது பாடம் முதக்கர் வல் முஅன்னஸ், மேல் ஃபீமேல் நாங்கள் சொல்லுவோம், ஆண்பால் பெண்பால். எப்படி அரபு மொழியிலே ஆண்பால் பெண்பால் சொற்களை இனம் காண்பது. தமிழை போன்று அல்ல, ஆங்கிலத்தை போன்று அல்ல. அரபுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அது மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், ஏன் சாதாரண வஸ்துக்களாகவும் இருக்கலாம். உதாரணமாக கதிரை, அரபிலே அது ஆண்பாலில் பிரயோகிக்கப்படுகின்றது. மரம் அது பெண்பாலில் பிரயோகிக்கப்படுகின்றது. இப்படி அரபு மொழிக்கு உரிய தனித்துவமான ஒன்று தான் ஆண்பால் பெண்பால். இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி ஆண்பால் பெண்பால் இனம் காண்பது. இதில் மிக முக்கியமான ஒன்று தான் இறுதி எழுத்தின் அடையாளம். ஒரு பேரை சொல்லி இறுதி எழுத்தின் அடையாளம் இந்த தா. நாங்கள் இங்கே சொல்கிறோம் குண்டு தான்னு சொல்கிறோம், அரபிக்கு சொன்னால் தா அல் மர்பூத்தான்னு சொல்கிறோம். ஒரு பெயர் சொல்லி இறுதி அடையாளம் தா வந்து விட்டால் அது பெண்பாலாகத்தான் கவனத்தில் கொள்ளப்படும். நாங்கள் இந்த பாடத்தில் அதை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த பாடம் அது மாத்திரம் தொடர்புடைய ஒரு பாடம். எனவே அந்த வகையில் தான் முதக்கர் முஅன்னஸ்ல தாவுல் மர்பூத்தா ஒரு பெயர் சொல்ல கடைசிக்கு இணைந்திருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அது பெண்பாலுடைய ஒரு பெயர் சொல். உதாரணமாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். ரைட், இந்த இடத்துல கொஞ்சம் உதாரணங்கள் தந்திக்கிறாங்க. உதாரணமாக ரஜுலுன் என்பது மனிதன், ஆண்பால். இம்ரஅத்துன் பெண்பால், கடைசி எழுத்து தா வந்து இதை பார்க்கலாம். ஜௌஜுன் கணவன், ஜௌஜத்துன் பெண்பால். தவீலுன் நீளமான ஆளுக்கு சொல்றோம், இது நீளமான ஒரு பொம்பளை, தவீலத்துன் பெண்பால். கசீருன் அதிகமான அர்த்தம், கசீரத்துன் அது பெண்பால், கசீரத்துன். வக்துன் நேரம் ஆண்பால். நான் ஏற்கனவே சொன்னோம், அரபிக்ல யூஸ் பண்ணுகின்ற ஒரு புதிய டிஃப்ரெண்டான ஒரு முறைமை. வக்துன் ஆண்பால். ரெஹ்லத்துன் பயணம், வக்த் என்பது நேரம், ரேகத்துன் பயணம் பெண்பால். ஏன் பெண்பால்? கடைசிக்கு தாவ மர்பூத்தா வந்தீங்க. ஹாத்திஃபோன் ஆண்பால். ரியாதத்துன் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நாங்கள் சொல்கிறோம், கடைசிக்கு தா வந்ததன் காரணமாக அது நாங்கள் பெண்பால் சட்டத்தின் படி தான் நாங்கள் அதை எழுதுகிறோம். கலமுன் பேனை, பேனை என்பது நாங்கள் சொல்கிறோம் அது ஆண்பால். கிராஅத்துன் பெண்பால், பேனை ஆண்பால், கிராஅத்துன் பெண்பால். வாசிப்பு பெண்பால். பைத்துன் வீடு ஆண்பால். மத்ரசத்துன் பாடசாலை பெண்பால். தபீபுன் வைத்தியர் ஆண்பால். தபீபத்துன் வைத்தியர் தான், அதுவும் அது பெண்பால். எனவே அந்த வகையில் ஆண்பால் பெண்பாலை நாங்கள் கடைசி தா மர்பூத்தா வச்சு நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ஒரு பயிற்சி அந்திக்கிறாங்க. இதில் எது ஆண்பால் எது பெண்பால்னு நாங்கள் இந்த பாக்ஸ் உள்ளுக்கு எழுதணும். நாங்கள் மார்க் பண்ணுவோம், திக் பண்ணுவோம், எது ஆண்பால் எது பெண்பால். சையாரத்துன் கடைசிக்கு தாவல் மர்பூத்தா வந்திக்குது. எனவே வாகனம் சையாரத்துன் அது பெண்பால். ஹாஃபிலத்துன் பஸ்ன்னு சொல்கிறோம், கடைசிக்கு தாவ மர்பூத்த வந்திக்கு பெண்பால். சதீக்குன் நண்பன் அது ஆண்பால். பாரிதுன் குளிரானதுன்னு அர்த்தம், ஆண்பால். முஷ்கிலத்துன் கடைசிக்கு தா வந்திக்குது பெண்பால். சமீனுன் கொளுத்தது ஆண்பால். சமீனத்துன் அதுவும் கொளுத்தது பெண்பால். கதீமத்துன் பெண்பால். கதீமுன் ஆண்பால். தகுத்துன பிரஷர், தகுத்துன் என்பது பிரஷர். பிரஷர் என்ற சொல்ல அரபில் ஆண்பாலாக யூஸ் பண்ணுறோம். இல்லை தாவல் மர்பூத்தா ஒன்றும் அதில் இல்லை. மஷ்கூல் பிஸி என்ற சொற்பிரயோகம் ஆண்பால். ஜமீலத்துன் பெண்பால். கரீபத்துன், ஜமீலத்துன் அழகானது, கரீபத்துன் நியர் நெருக்கமானது, கரீபத்துன். முர்தஃபியுன் ஆண்பால். தவா மருந்து ஆண்பால். நஹீஃபத்துன் மெல்லிசி, நான் சொல்ல நஹீஃப்னு சொல்லி மெலிந்தவன், தின், இங்கிலீஷ் சொன்னால் தின். இந்த சொற்பிரயோகங்களை பார்த்தால் நாங்கள் சொல்லுவோம் இதில் தா வந்திருக்கிற எல்லாமே பெண்பாலாகத்தான் நிற்குது. நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் பெண்பால். முஅன்னஸ். தா வராத சொற்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அது ஆண்பால். அது நாங்கள் ஆண்பால் பாடத்தில் மார்க் பண்ணிக்கிறோம். ஏண்டா இந்த பாடம் ஆண்பால் பெண்பால் பாடம். அதில் தாவுல் மர்பூத்தை வந்தால் அது நாங்கள் பெண்பாலாக பிரயோகிக்கிறோம். ரைட், எனவே அந்த சட்டம் தான் இது. இந்த பயிற்சியை பாருங்க. இந்த பயிற்சியை பார்த்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும். ரிஹ்லத்தன் சஈதத்தன் பெண்பாலில் எழுதிக்கிறோம். ரிஹ்லத்தன் சஞ்சா உள்ள பிள்ளைகளே ஹாப்பி ஜேர்னி, நான் சொல்ல ஹாப்பி ஜேர்னி, அதான் ரெஹ்லத்தன் சையத்தன். ரஜுலுன் ஹாதா ரஜுலுன், இவன் ஒரு மனிதன். அது அவரோட சிஃபத்தாக குழந்தைங்க. நஹீஃபத்துன் ஆண் பெண்பால வருமா ஆண்பால வருமா? நஹீஃபுன்
ரஜுலுன் என இது ஆண்பால், எனவே நஹீஃபுன் ஆண்பால். பின்துன் ஹாதிஹி பின்துன், தையிபுன்னா தையிபத்துனா தையிபத்துன் என்ற பின்துன் பெண்பால். ஃபஹசனி ஹாத என்னை செக் பண்ணினாரு ஹாத தபீபு இந்த வைத்தியர் என்ற ஆண்பால். அலல் மாஇதத்தி மேசையின் மீது தஆமுன் கஸீருன் என்ற ஆண்பால், அதிகமான உணவு இருக்கின்றது. ஹாதிஹி ஃபிக்ரத்துன் பெண்பால், தையிபத்துன் இது நல்லதொரு சிந்தனை. ஃபில் பைத்தி வீட்டில் இங்கே ஜமீலத்துன் பெண்பாலில் வந்தீங்கன்னா உருஃபத்துன் ஜமீலத்துன். கதைனா வாஹிதத்தன் ஓட்டிக்கு பெண்பாலில், எனவே லைலத்தன் வாஹிதத்தன் யோமன் போடையில வாஹிதத்தன் பெண்பால். ஹாதா மஸ்யஃபுன் கோடைகால விடுதி, மஸ்யஃபுன் ஜமீலுன். ஸல்லைது ஃபீ மஸ்ஜிதின் கரீபின், ஆண்பால் ஆண்பால் பெண்பால் பெண்பால். சிஃபத் மௌசூஃப் என்ற ஒரு பாடம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதில் மேலதிகமான தகவலாக படித்தோம். இந்த இடத்துல ஆண்பாலும் ஆண்பாலும் பெண்பாலும் பெண்பாலும் இணைந்து வாரத்தை பார்க்கின்ற ஹெலா பெண்பால், எனவே சயீதான்னு போட்டோம். ரஜுலுன் ஆண்பால், எனவே நஹீஃப்னு போட்டோம். பின்துன் பெண்பால், எனவே தையிபத்துன்னு போட்டோம். ஹாதா ஆண்பால், எனவே தபீபன்னு போட்டோம். தாமுன் ஆண்பால், கசீருன்னு போட்டோம். ஃபிக்ரா பெண்பால், தையிபத்துன்னு போட்டோம். ஜமீலத்துன் பெண்பால் என்னதான் காரணமாக தான் உருஃபத்துன்னு சொல்ல முன்னுக்கு போட்டோம். லைலத்துன் வாஹிதா, மஸ்யஃபுன் ஜமீல், மஸ்ஜிதின் கரீப். இப்படி ஆண்பால் பெண்பால் சட்டம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதை ஆரம்பமாக இந்த பாடத்தில் உங்களுக்கு முக்கியத்துவத்தை விளங்குவதற்காக இங்கே ஆரம்பமாக நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். ரைட், நான் நினைக்கிறேன் இந்த தொடர் அடுத்த கிளாஸ்களை வரும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அந்த இடங்களில் இன்ஷா தொடர்ந்து நாங்கள் படிப்போம். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.